ஓகே ரைட். சோ இப்ப சிங்குலர் ப்ளூரல் இது யூசுவலா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெனரலாவே எஸ் ஆட் பண்ணா ப்ளூரல் ஆயிடும். ஓகேவா? ஆனா அது வந்து நம்ம 6th 7th 8th படிச்ச மாதிரி இருக்காது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கிற மாதிரியான சென்டென்ஸா கேட்பாங்க. சோ அந்த வேர்டை வந்து நீ நார்மலா ரூட்ஸ் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ரூட்ஸ்ன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்குலருக்கு இது வந்து காமன் எஸ் ஆட் பண்றது. இப்ப சேர்னா சேர், லைட்னா லைட், டேபிள்னா டேபிள், பாட்டில்னா இந்த மாதிரி நம்ம காமனா எஸ் ஆட் பண்றோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரூல். இந்த செகண்ட் ரூல் அப்படின்றது இதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கவுனா என்ன? கவுஸ். அடுத்தது சேர்னா இதுவுமே உன்னோட புக் பேக்ல சிங்குலர் ப்ளூரல்ல ஃபர்ஸ்ட் வேர்டா இருக்கும். சேர்னா சேர்ஸ் அப்படின்றது. கிளாக்னா கிளாக்ஸ். இதுதான் அடுத்த ரூல். இந்த ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ணலாம், இஎஸ் எங்கெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்க மெயினா பாக்குறோம். சோ இந்த ரூல்ல வந்து ஓகே இந்த பேசிக் ரூல் பாத்துக்கோங்க. எஸ்ல முடிஞ்சாலும் டபுள் எஸ்ல முடிஞ்சாலும் சிஹெச் எஸ்ஹெச் எக்ஸ் இந்த லெட்டர்ஸ்ல முடியும் போது நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கும். வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க, இஎஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, ஐஎஸ் ஆட் பண்ணி 4 ஆப்ஷன்ல இருக்கும். பட் இந்த மாதிரி வார்த்தையில முடிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணணும்? எஸ் யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப பஸ் இருக்குன்னா பஸ், சிஹெச்க்கு பிரஷ் இருக்குன்னா இந்த மாதிரி பாக்ஸ்னா என்ன? சோ இந்த மாதிரி இது செகண்ட் ரூல். எந்தெந்த லெட்டர்ஸ் மட்டும் பாத்துக்கோ. எஸ், டபுள் எஸ், அடுத்து பாரு அதோட ஆப்ஷன் தான் இங்க. ஃபர்ஸ்ட்னா ட்ரெஸ்னா ட்ரெஸ்ஸஸ், டபுள் எஸ்ல முடியுது இல்லையா? அதனால. அடுத்தது சர்ச், சர்ச்சஸ், சிஹெச்ல முடியறதுனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தான் பார்த்துமே ஒரு எஸ் தான். சரியா? ஒரு எஸ் தான். ஓகே நெக்ஸ்ட் வாட்ச், வாட்சஸ், சிஹெச் இருக்கிறதுனால இஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். பிரஷ், பிரஷஸ், எஸ்ஹெச் இருக்கு. பாக்ஸ் எக்ஸ்ல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும் பார்த்தோம் இல்லையா? இஎஸ் ஆட் பண்ணிருக்கு. இதுல எக்ஸெப்ஷன் அப்படின்றது இந்த குவிஸ் தான். அப்போ என்ன கேட்கலாம்? இது வரைக்கும் இருந்ததெல்லாம் நீ ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இதை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல இஎஸ், அதாவது இஎஸ் போடணும். ஆனா டபுள் இசட் ஒண்ணே எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். சரியா? இங்க குவிஸ் அப்படின்னு மட்டும் இருக்கிற இடத்துல தட் இஎஸ் சேர்க்கணும். இதான் கரெக்டான ப்ளூரல் தான். இத கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சரியா? நீங்க என்ன பண்ணணும்? டபுள் இசட். இதுதான் இப்ப நீங்க புதுசா பார்த்துட்டீங்க இல்லையா? ஞாபகம் வச்சுக்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரூல். எஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ்ல முடிஞ்சாலும் என்ன பண்ணோம்? அதாவது ஓல முடிஞ்சிச்சுன்னா எஸ் அல்லது இஎஸ் நார்மல் ரூல் அதுதான். சோ ஓல முடிஞ்சதுன்னா எஸ் அல்லது இஎஸ். இதுக்கு ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது கைட்லயே உனக்கு இருக்கும். நானும் சொல்றேன் பாரு. ஆட் எஸ் மட்டும் சேர்க்கணும். ரேடியோனா ரேடியோஸ். அடுத்தது வீடியோனா வீடியோஸ். இங்க இஎஸ் சேர்க்கிறது பாரு. மஸ்கிட்டோ ஓல முடியுது இல்லையா? அதனால மேங்கோ டொமேட்டோ. ஓகே நெக்ஸ்ட் buffalo. Yes. Okay. Next
எக்ஸெப்ஷனல் கேसेस பாரு ஜீரோஸ் இந்த இடத்துல போட்டோ வரும் போட்டோன்னு எடுத்துக்கிட்டா போட்டோஸ் அடுத்தது போட்டோ வந்துச்சுன்னா போட்டோஸ் ரேடியோ வந்துச்சுன்னா ரேடியோஸ் சரியா எக்ஸெப்ஷனல் கேஸ் பாருங்க piano logo ஓகே இந்த ரூல்ஸ் பார்த்தோம்னா ஓல முடியும் போது எக்ஸெப்ஷனல் கேसेस அப்படினா ஜீரோஸ் போட்டோஸ் பியானோ லோகோ piano logos piano pianos ஓகேவா சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க எக்ஸெப்ஷனலா ஞாபகம் வச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அடுத்து போட்டோஸ் பார்த்துட்டோம் போட்டோஸ்னா போட்டோஸ் எஸ் மட்டும் தான் ஆட் ஆகும் es வராது அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா y ல முடிஞ்சா s அல்லது I இந்த ரெண்டுத்துக்கு ஒரு சிம்பிள் ரூல் தான் y ல முடியுது இப்ப ரெண்டு வார்த்தை பாருங்க தாய் boy lady baby சரி இங்க இந்த ரெண்டு லெட்டருக்குள்ள வித்தியாசத்தை பாரு எல்லாமே y ல முடியக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனா இந்த y ல முடியறதுக்கு முன்னாடி லெட்டர் என்னவா இருக்கு வவல் லெட்டரா இருக்கு அதனால நம்ம என்ன ஆட் பண்ணணும் s மட்டும் ஆட் பண்ணோம் அப்ப இங்க பாய்க்கு s தான் இங்க y ல முடியக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி லெட்டர் என்ன அதனால என்ன பண்ணோம் y ஐ எடுத்துட்டு ies ஆட் பண்ணோம் சரியா y ஐ எடுத்துட்டு தான் ies ஆட் பண்ணோம் அது கூட சேர்ந்து பண்ணிட கூடாது ஆப்ஷன்ல வந்து கரெக்ட்டா பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணனும் அடுத்த ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா f அல்லது f அல்லது f ல முடிஞ்சிச்சுனா ds ஆட் பண்ணனும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நைஃப் நைஃப் இருந்துச்சுன்னா ஓகே சோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் f அல்லது f ல முடிஞ்சிச்சுனா ds ஆட் பண்ணனும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லீஃப் வரும் அடுத்து நைஃப்னா நைஃப் வரும் ஓகேவா இந்த லெட்டர் எல்லாம் வந்துச்சுன்னா வெறும் s மட்டும் தான் ஆட் பண்ணனும் ief oof ef rf IF இதுல எது வந்தாலும் என்ன பண்ணோம் மட்டும் ஆட் பண்ணோம் சீப் ரூஃப் ரீப் கஃபே கஃபே அடுத்த ரூல் 7th ரூல் பாத்தீங்கன்னா UM ON முடிஞ்சா UN அல்லது ON ல முடிஞ்சா என்ன யூஸ் பண்ணோம் A யூஸ் பண்ணனும் டேட்டம் phenomenon criteria bacterium aquarium ஓகே அடுத்து 8th ரூல் US ல முடிஞ்சிச்சுனா I சேர்க்கணும் இதுல தான் போர்ட் எக்ஸாம்ல ரேடியஸ் கேட்பாங்க ரேடியஸ் ரேடியை அப்படி எழுதுங்க ஃபங்கஸ் ஃபங்கைன்னு எழுதணும் சரியா I ல முடியற மாதிரி பாத்துக்கோ ஃபங்கஸ் ரேடியஸ் ஐ வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் அங்க சிங்கிள் ஐ மட்டும் இருக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும் ரேடி மட்டும் இருக்கும் நீ என்ன பண்ணணும் ஐ சேர்க்கணும் அலுமினஸ் சிலபஸ் சோ இதெல்லாம் சிங்குலர் ஃபார்ம் இதெல்லாம்
ப்ளூரல் ஃபார்ம் ஐ சேர்த்து நீ ப்ளூரலா மாத்தணும். அடுத்தது எக்ஸெப்ஷனல் அப்படின்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு இல்லையா? வைரஸ் அப்படின்னா இஎஸ் தான். சரியா? வைரின்னு வரக்கூடாது. கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. நார்மல் எஸ் சேர்க்கிற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 9th ரூல் ஐஎஸ்ல முடிஞ்ச என்ன வரணும்? இஎஸ்னு வரணும். சோ இப்போ இந்த ஐஎஸ் இருக்கு பாரு, இப்போ தீசிஸ்ன்னு இருக்கு. தீசிஸ் இங்க என்ன வரணும்? வரணும். சரியா? கீழே உள்ளதான் பாரு. ஆக்சிஸ், அனாலிசிஸ், தீசிஸ், கிரைசிஸ். இந்த மாதிரி எஸ்ஐஎஸ்ல முடிஞ்சுச்சுன்னா மாத்தணும். அடுத்தது 10வது ரூல் ஏல முடிஞ்சா என்ன பண்ணணும்? கடைசியில ஈ சேர்த்து ப்ளூரல்ல மாத்தணும். ஏல முடிஞ்சா ஈ சேர்க்கணும். ஃபார்முலா அதுதான் பாத்துக்கோ. இங்க ஆண்டனா, லார்வா, ஃபார்முலா, விட்டா. சரியா? விட்டானா பயோடேட்டான்னு அர்த்தம். சரியா? சோ கடைசியில ஈ சேர்த்து மாத்தணும். மொத்தம் 11 ரூல் பாத்துருக்கோமா? 11th ரூல் பாரு. ஐஎக்ஸ் இஎக்ஸ்ல முடிஞ்சா என்ன வர்றான்? ஐசிஎஸ். இண்டெக்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன வர்றான்? இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டிசஸ் மாத்திரம். ஐசிஇஎஸ்னு வரணும். இந்த லெட்டரை எடுத்துட்டு எழுதணும். சரியா? ஐஎக்ஸ்லயே இஎக்ஸ்லயே முடிஞ்சா என்ன பண்ணோம்? ஐசிஇஎஸ் போடணும். பாத்துக்கோ. மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ், இண்டெக்ஸ், அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிக்ஸஸ். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அடுத்தது 12th ரூல் ஓ ஓன்னு முடிஞ்சுச்சுன்னா இ சேர்க்கணும். டூத்னா கூஸ்னா ஃபூட்னா எக்ஸெப்ஷனல் ஒண்ணு இருக்கு இல்லையா? மூஸ்னு வந்துச்சுன்னா மூஸ் தான். அப்போ எந்த வார்த்தை கேட்கலாம்? இததான் கேட்கலாம். சரியா? ரூல்ஸ் படிச்சாலும் பரவாயில்ல, எக்ஸெப்ஷனலா இருக்கக்கூடிய 1-2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எக்ஸெப்ஷன் புக்கு, குக்கு. இங்க வந்து 13th ரூல் ஓஎஸ்இன்னு வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஐசிஇன்னு வரணும். சரியா? இதுல எக்ஸெப்ஷனல் இருக்கும், பாத்துக்கோ. லவ்ஸ், மவுஸ். இங்க எக்ஸெப்ஷன் ஹவுஸ்னா புரியுதா? இது எக்ஸெப்ஷன்ல தான் உனக்கு கேட்பாங்க, பாத்துக்க. அடுத்தது எம்ஏல முடிஞ்சிச்சுன்னா டிஏ அல்லது எஸ் சேர்க்கணும். சரியா? இந்த டிஏ பாரு. ஸ்டிக்மா, ஸ்டிக்மாட்டா. அடுத்து ஸ்கீமா, ஸ்கீமாட்டா அல்லது ஸ்கீமாஸ் அப்படின்னு பார்க்கலாம். இல்லன்னா சிங்குலர்ல ஒரு மாதிரி ப்ளூரல்ல ஒரு மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எதெல்லாம் பாரு. ஆக்ஸ், பேன், பேன் சர்வெண்ட், ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் பிரதர்ஸ். இதுல இன்னொன்னு எழுதுற சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ப்ளூரல் பாருங்க. பீப்புள், சைல்டு, children, man servant, men servant. Okay, next step brother, அது பாத்துக்கிறோம். next adding s in the middle. ஒரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்ட்ல ப்ளூரலா மாத்துறதுக்கு மிடில்ல ஆட் பண்ற s எங்கெல்லாம் வருது பாரு. கப்புல், நீ கப்புல் சின்றாலும் கரெக்ட் தான், பட் ஆனா நீ கப்புல் தான் கரெக்டா போடணும். ஓகேவா? சன் இன் லா, ஃபுல், டாட்டர் இன் லா. சரியா? எப்பவுமே சேஞ்ச் ஆகாத வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் தான். ஸ்பெக்டக்கிள்ஸ், சிசர்ஸ், நியூஸ், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன். சில பேர் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் போடுவேன், அது கிடையாது, இன்ஃபர்மேஷன் தான். இன்னிங்ஸ், அதுவும் அதேதான், இன்னிங்ஸ் தான். அடுத்தது ட்ரவுசர்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், அட்வைஸ், இன்னிங்ஸ், கேச்சல், மியூசிக், alphabet, money, hands.
இதுல எந்த வார்த்தை கேட்டாலும் நான் கண்டிப்பா எஸ் சேர்த்து பண்ண மாட்டேன். இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிருந்தோம். கேட்கணும் சரியா? இப்ப அல்பபெட் கேட்டா நீ கண்ணை மூடிட்டு என்ன போட்டுருப்ப? தான் போட்டுருப்ப. ஏன்னா நம்ம அப்படி இருந்து கேட்டு பழகிட்டோம். ஆல்பபெட்ஸ் லெட்டர் பட் ஆனா ஆல்பபெட்ன்றது என்னது? ஆல்பபெட் சிங்குலர் தான். அதே மாதிரி கேட்சில் சிங்குலர் தான். டீர் வந்து ஐ மீன் சிங்குலர் அதுதான், ப்ளூரல் அதுதான். போலீஸ் அப்படின்றதே அத நீ எப்பவுமே ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? மணி அதாவது எப்பவுமே பேரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்பெக்டகல்ஸ் இத ஒண்ணு எடுத்துட்டா நம்மளால பார்க்கணும் இல்லையா? அதனால இது எப்பவுமே ஸ்பெக்டகல்ஸ் தான். பைனாகுலர் அதாவது பைனாகுலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்பவுமே எஸ் சேர்த்து தான் வரும். ஓகே. ஏர்கிராஃப்ட் எஸ் சாரி ஏர்கிராஃப்ட் தான் எஸ் வராது. லக்கேஜ் அந்த சென்டென்ஸ்ல கீழ கடைசில கொடுத்திருப்பாங்க பாரு, உங்களோட கையில பாரு. அடிஷனலா மாறாக இருக்கிறது ஃபர்னிச்சர், வீடு, ஸ்பைன் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் கேஸ் ஜுவல்லரி வாட்டர். அதாவது அன்கவுண்டபிள் நவுன் இருக்கு பாரு. sand, salt, sugar, water, rice, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டார் ஸ்டார்ஸ் வரும். சரியா? மீதி எல்லாமே அன்கவுண்டபிள் என்ன யூஸ் பண்ணணும். அதேதான் அப்படியே யூஸ் பண்ணணும். வாட்டர்னா வாட்டர் செலக்ட் வாட்டர் தான். ஆயில்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் வாட்டர்ல வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் புரியுதா? ஓகே ரைட். அதுல உள்ள இதெல்லாம் ஒரு புதுசா பாருங்க. ரூல்ஸ் பிளஸ் அந்த வேர்ட் எல்லாம் வந்து பாரு. முக்கியமா அந்த எக்ஸெப்ஷனலா இருக்கு அப்படியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? O1 வந்துச்சுனா என்ன முடியணும்? E ல முடியணும். F and FE ல வந்துச்சுனா என்ன பண்ணலாம்? X ல முடியற மாதிரி வந்துச்சுனா என்ன பண்ணலாம்? EX ல முடியற மாதிரி வந்துச்சுனா என்ன பண்ணலாம்? I CS ல சேர்க்கணும். ரைட்? UM ON ல முடிஞ்சா A சேர்க்கணும். A ல முடிஞ்சதுனா O ல முடிஞ்சதுனா அதுல எக்ஸெப்ஷனல் சொல்லுங்க. ரேடியோ போட்டோ ஜீரோ லோகோ இந்த மாதிரி வார்த்தைகள் கரெக்டா ஞாபகம் வச்சு. ஓகேவா? ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சிங்குலர் ப்ளூரல்ல பேசிக்கா நம்ம ஒரு 13 ரூல் பார்த்திருக்கோம். அந்த 13 ரூல் அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் கேட்பாங்க. be aware of that. கரெக்ட்டா ஆப்ஷன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணனும். கன்ஃபியூஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த ரூல். இப்போ US ல முடிஞ்சு என்ன பண்ணனும்? ஐயா அர்ஜுன் சொல்லு. ஐதா சேர்க்கணும். கரெக்ட்டா? சிரம் US ல முடிஞ்சதுனா ஐ சேர்க்கணும். ஃபங்கஸ்னா பாக்டீரியம் என்ன UM ல முடியும் இல்லையா? சோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோங்க. கன்ஃபார்மா இதுல 1 மார்க் உண்டு. 1 மார்க்லயே ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி போடணும். ஏன் அப்படின்னா அதுல ஸ்பெல்லிங்கே உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்திருப்பாங்க. கிளியரா எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு எது மோஸ்ட் சூட்டபிளோ அதை எடுத்து போடணும். சரியா? ஓகே ரைட்.